ஹலோ மக்களே, நம்ம அவளோட எதிர்பார்த்த அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ஓட டைட்டில் வின்னராக மாறி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அர்ச்சனா அவர்களுக்கும் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லியே தீரணும். நம்மளுடைய சிறப்பு மீடியா சார்பாக நம்ம ஆரம்பத்திலேருந்தே நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் அர்ச்சனா தான் ஓரளவுக்கு ஜெனியூனாக அந்த இடத்துல இருந்த மாதிரி இருந்தது. அதுதானே நிறைய விமர்சனங்கள் அர்ச்சனா மேலேயும் வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாலும் கூட சில பேர் அதை புரிஞ்சிக்காம நீ ஒரு பிஆர் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நார்மலான ஒரு விஷயம் தான். எல்லா சீசன்களிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது இந்த சீசன்லையும் நடந்திருக்கு, அதுவும் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்வேன். ஸோ அது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் பகிர்ந்தாங்க. அது பார்க்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வெற்றி பெறுறதுக்கு முன்னாடியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுவும் வேற லெவலில் இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் சொன்னாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருந்தது. பெருசாக கனெக்ஷன்லாம் இல்லை. அதே மாதிரி உள்ளே வந்த ஆட்களும் பெருசாக நம்மக்கிட்ட அவ்வளோ பழக்கமாக பண்ணலை. ஸோ அப்படி இருந்தாலும் கூட அவங்க சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா உந்துதலாக எனக்கு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது எனக்கு அது பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை நான் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படி ஒரு ஷைன் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் கரெக்டான ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு நிரந்தரமான ஃப்ரெண்டும் இல்லை அப்படிங்கிறது சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இத்தனை கோடி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஒரு டைட்டில் வின்னராக மாற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் எங்கேயோ ஏதோ ஒரு மீடியம், அது மேபி பெரிய சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள நான் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன், மாயா சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சார் இன்னொரு விஷயம், எனக்கு பெருசாக பேச வரலை. ஏன்னா இப்போ அவ்வளோ பதட்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸை வச்சு தான் நான் ஒவ்வொன்றுத்தையும் அனலைஸ் பண்ணி எது சரி பண்ணிக்கணும், எது சரி பண்ணிக்கக்கூடாது, எது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மென்டாராக தான் உங்களை பார்த்தேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் டைட்டிலும் வாங்கியிருக்கேன் சார். ஸோ வெரி 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 தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அவர்கள் கமல் சாருக்கு சொல்லியிருந்தாங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றிக்கு அப்புறம் பேசிய உரையாடல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி மனசுக்கு வருடலாக தான் இருந்தது. அண்ட் ஈவன் அதாவது அர்ச்சனாவோட சப்போர்ட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து பார்த்துருப்பாங்க அர்ச்சனா அவர்களை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்டிருப்பாப்புல. அதே மாதிரி வெளியே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அர்ச்சனா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நான் முதல்ல போயிட்டு எங்கள் அப்பா அம்மா அவங்கள நான் மீட் பண்ணுவேன். என்னால் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப சில்லியாக எல்லாம் எப்படி இருக்க முடியுமோ அப்படிலாம் நான் இருப்பேன் சார். ரொம்ப ஃபன்னியாக இருப்பேன், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தும் இன்னொரு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. நன்றிகள் சாதாரணமாக சொல்லியிருந்தாங்க. சொல்ல போனாக்கா மணிச்சந்திரா நன்றிகள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் மாயாவும் நன்றிகள் சொல்லியிருந்தாங்க. மாயா அப்போ எவிக்டும் ஆகலை. ஆனால் அர்ச்சனா அவர்கள் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நெஞ்சை துடைக்கிற ஒரு தருணமாக இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் அப்படியே படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்து ஒரு நன்றி சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலில் விழுந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே படுத்து, ஸோ அது பார்க்கும்போது ஒவ்வொரு சப்போர்ட்டர்ஸ்க்குமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் அர்ச்சனா பண்ண விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு சாதாரணமான ஆட்கள் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். ஏன்னா சூப்பர்ப்பா, எனக்கு நீ இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்ட, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி வாயில் மட்டும் இல்லை, சில ஆக்ஷன்ஸ் மூலியமாகவும் சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இதுதான் மற்றவங்களை விட அர்ச்சனா அவர்களை தனித்துவமாக காட்டுது அப்படின்றதுலேயும் மாற்றுக்கிறதுல. மற்றவங்களாம் கொஞ்சம் அடம்ப்டாக திமிராக கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் காமிச்சிக்கிட்டாலும் இவங்க டவுன் டு எர்த்தாக சில இடங்களில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டு, சில இடங்களில் பேச வேண்டிய இடத்துல பேசணும், சில இடங்களில் பேச வேண்டாம் அப்படிங்கிற இடத்துல பேசக்கூடாத சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அர்ச்சனா அவர்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களோட ஜெர்னியில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. இப்போது நம்ம அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். இப்போ கூட அந்த கதறல் சத்தமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் மீடியாவிலலாம் குறையவே கிடையாது. இவங்க பிஆர் ஓட்ஸ் வாங்கிட்டாங்க, ரோபோட் ஓட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான விமர்சனங்கள் அர்ச்சனா மேலே வச்சுட்டே இருக்காங்க.
அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளாரிட்டியை நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? விஜய் டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய டிவி. நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய டிவி கிடையாது. டிஆர்பிலே 2வது பொசிஷன் 3வது பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு டிவி இருக்கிற டிவிங்கள, அதாவது தமிழ் சேனல்ஸில் சொல்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு டிவி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார் ஓடிடி. ஓகேங்களா? ஹாட் ஸ்டார்ன்றது வந்து பெரிய நெட்வொர்க். நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் டிஸ்டினி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்போது கள்ள ஓட்டுகள் போட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு ஒரு ப்ரிவெண்ட்டே எடுக்காமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பணும்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் கள்ள ஓட்டு போடுறாங்க, பாட் ஓட்ஸ் வந்து போடுறாங்க, பிஆர் ஓட்ஸ் வந்து வருது, கன்சல்டன்ட் ஓட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விகள் வந்து எழுப்பினாலும் கூட ஓகே, அது நியாயமானதான். யாரோ ஒருத்தர் புரளி கிளப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிடுவோம். இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வந்து அது ஒரு ப்ரிவெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா? எது வந்து பாட் ஓட்ஸு, எது வந்து ஒரிஜினல் ஓட்டு, எது வந்து ஒரிஜினல் ஃபோன்லேருந்து கால் வருது, எது வந்து தப்பான கால் வருது அப்படிங்கிறத கூட அவங்க டிடெக்ட் பண்ணாத அளவுக்கு முட்டாள்கள் வந்து கிடையாது. ஏன்னா இத்தனை கோடி ரூபா பட்ஜெட், இது இத்தனை கோடி ரூபா காசு போட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தப்பாக வந்து போயிடுச்சு மக்கள்கிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் அதோட ஷோவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வந்து ஏற்படும். கெட்ட பேர் மட்டும் கிடையாது, அடுத்த சீசன் நடத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே ப்ரிவெண்ட்டாக தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதை விட்டுட்டு சும்மா திரும்பியும் வந்து பிரச்சனை, பிஆர் அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி தான் தயவு செய்து வந்து சொல்லாதீங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த வெற்றியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம வந்து சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயங்கள். சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்ச்சனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு எதுக்கு டைட்டிலு, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வாக்குகள் வந்து வருது, நான்லாம் ஓட்டே போடலப்பா, ஆனால் இவ்வளோ வாக்குகள்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ வாக்குகள் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்புவாங்க. அவங்களுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வீக், அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணல. பாத்ரூம் கழுவு சொன்னால் கூட அப்படியே அழுவாங்க, தரையை துடைக்க சொன்னால் கூட அழுவாங்க. அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இவங்க எங்கே ஷைன் ஆகுனாங்க அப்படின்னா இவங்க போய் அடிக்க தான். அவங்க சும்மா விட்டுருந்தாவே, அந்த பிள்ளைங்க சும்மா விட்டுருந்தாவே அந்த பொண்ணு எங்கே இருக்குது எது இருக்குன்னு கூட காணாமல் போயிட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. 1 or 2 வீக்ஸ் இருந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி 2 வீக்ஸோ 3 வீக்ஸ்லையோ நான் எலிமினேட் ஆகி வெளியே போயிடுவேன் அப்படின்னு நினச்சேன்னு சொன்னாங்கல்ல வின்னிங் எல்லாம் பண்ணும்போது கூட. ஸோ அந்த லெவலுக்கு தான் அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனாக்கா நம்மளே ரிவ்யூ பண்ணும்போது என்ன அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. இவங்க எப்போ ஷைன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டு மேட்டர். பிரதீப் ஆண்டனிக்கு 11 பேர் ரெட் கார்டு கொடுக்குறாங்க, இவங்க வந்து ரெட் கார்டு கொடுக்கல. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த ரீசன் அப்படிங்கிறது வந்து பயங்கர அப்ளாஸ். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் சோசியல் மீடியாக்களில் இருந்திருந்தீங்க, குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம்லாம் விடுங்க, ட்விட்டர் சைட்லாம் போங்க. ஓகேங்களா? அப்போல்லாம் அர்ச்சனா பயங்கர ட்ரெண்டிங். அவங்க அந்த ரீசன்லாம் சொல்லி அவங்க வந்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வாரம் நாமினேஷன் வருது. அந்த நாமினேஷனில் வந்து விசித்ராவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணுறாங்க, ஐஷ்மியும் நிக்சன் அவர்களையும் நாமினேட் பண்ணுறாங்க. ஒருவேளை பிரதீப் ஆண்டனி வெளியே போனது இவங்க செய்த சூழ்ச்சியாக இருப்பினும் ஐஷு எவிக்டாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூனியம் வச்சு போட்டாங்க விசித்ரா. அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை வந்து வந்தது வந்து புள்ளி கேங்க்கும் விசித்ரா அவர்களுக்கு தான். அதுக்கு இடையில் வந்து விசித்ரா மேம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அர்ச்சனா உள்ளே போனாங்க. போனதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய் புள்ளி பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே பிரதீப்காக இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்ச்சனா அவர்களுக்கு அப்படியே அந்த சப்போர்ட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நாட் ஓன்லி அர்ச்சனா, அதே ஈக்குவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ராவுக்கும் மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்குது சப்போர்ட்டிங்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அர்ச்சனாவுக்கு மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் தான் வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க, ஒருத்தர் ரன்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது விசித்ரா மேம் அப்படியே ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்கிறாங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமாவே. ஓகே இந்த பொண்ணு பயங்கரமாக அப்ளாஸ் வாங்குது, பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா விட்டு விலக ஆரம்பிக்கிறாங்க. விலகி புள்ளி கேங்கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன அசிங்கம்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிருந்தாங்க. ஸோ அதனால தான் அர்ச்சனா அவர்கள் வின்னும் ஆனாங்க. எப்போ அவங்க பிரதீப் ஆண்டனியை பற்றி அவங்க பேசினாங்களோ, எப்போ அவங்க வந்து பிரதீப் ஆண்டனிக்கு சப்போர்ட்டாக நின்னாங்களோ அப்போயே வந்து மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் குறிப்பாக வந்து பிரதீப் ஆண்டனியோட ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அர்ச்சனாவாக வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எடுத்த டிசிஷனில், அவங்க எடுத்த முடிவில் மாறாமல் நின்றாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் இன்றைக்கி டைட்டில் வின்னர். ஸோ அதனால் நீங்களாம் நம்புகிற மாதிரி ஐயோ பிஆர் போர்ட்ஸை வச்சு தான் வாங்கினாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை,
அப்படிங்கிற மாதிரி அவங்க நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி முட்டா பசங்க வந்து அவங்கவுங்க வந்து அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அர்ச்சனா அவர்கள் ட்ராஃபி வின் பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக கேளுங்க. அது என்னென்னா, இந்த புள்ளி கேங்கில் வந்து மாயா லீடர். உங்களுக்கு தெரியாது அது ஆக்சுவலி. புள்ளி கேங்கில் மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேர் தான் மாஸ்டர் மைண்டே. இதில் பலியாடுகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த புள்ளி கேங்க்கு மற்றவங்களுக்கு கைத்தட்டல் வந்தாவே ஆகாது, வைத்தெரிச்சல் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? 1. 2வது, யாராவது டாஸ்கில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னாலையும் அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவர்கள் டிடிஎஃப் வின் பண்ணார், டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணார். இந்த ஒரு விஷயத்தை கடைசி வரைக்குமே மாயா ஏற்றுக்கவே கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பிராண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் என்னென்னு பிராண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவன் லக்கில் அடிச்சிட்டான், அவன்லாம் ஒரு ஆள், அவன்லாம் என்ன டிடிஎஃப் இப்படியெல்லாம் விளையாடி டிடிஎஃப் வந்து ஜெயிக்கணுமா? இப்படியெல்லாம் செஞ்சு டிடிஎஃப் ஜெயிக்கணுமா? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அவன்லாம் ஒரு மனுஷனா? அவன்லாம் ஒரு கேவலமானவன், அசிங்கமானவன். அந்த டிக்கெட்டு ஃபினாலிட்டா பா அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிராகரிக்கிற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அப்படி பேசுகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் மனசில் என்ன தோணுன்னா, ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சில பேரோட மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றியை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியாது, மற்றவங்களோட வெற்றியை இவங்களால ஏற்றுக்க முடியாது. அந்த வெற்றியை டீஃபேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த டீஃபேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வெற்றி பெற்றதா கூட அர்த்தம் இல்லை, அந்த வெற்றிக்கே ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு அர்த்தமாகி போகும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சு. சொல்லப்போனால் விஷ்ணுவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஆச்சு. விஷ்ணுவுக்கு வந்து டிடிஎஃப் வின் பண்ணும்போது மாயா ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் இதுதான் நடந்துச்சு. நீங்கள் ஒரு டம்மி பாவா, நீங்கள் வேஸ்ட்டு, இந்த டிடிஎஃப் எல்லாம் வின் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, அவனுக்கு கிடச்சிடக்கூடாது, அவன் ஒரு டம்மிங்க, அவன் ஒரு லூஸுங்க, அவன் ஒரு பைத்தியங்க அப்படின்னு சொல்லி 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 அந்த வெற்றியே வந்து பார்த்திங்கன்னா அவன் லாஸ்ட் வரைக்கும் கொண்டாடவே இல்லை. தெரியுமா? உண்மையாகவே சொல்கிறேன், கொண்டாடவே கிடையாது. நான் 24/7 பார்க்குறேன், நான் லைவ் பார்க்குறேன், ரிவ்யூ பண்ணுறேன், அதை கொண்டாடவே முடியல அவனால். ஐயோ நம்ம வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் சிரித்து சந்தோஷமாக ஒரு நாளைக்கு அப்புறம் அவனால் இருக்கவே முடியல. அட் தி இன்ஸ்டன்ட் மட்டும்தான் அவன் இருந்தான், கொஞ்ச நேரம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்தான். அந்தளவுக்கு புள்ளி பண்ணாங்க தெரியுமா? அந்தளவுக்கு கேவலப்படுத்தேன். அதே மாதிரி தான் அர்ச்சனாவும். இப்போ அர்ச்சனாவுக்கு ஆர்கானிக் ஓட்ஸ் இருக்குது. எல்லாரும் கமெண்ட்டில் வர்றவங்களாம் நான் ஓட் போட்டேன் என் ஃபேமிலி ஓட்டு போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் மட்டும், கொஞ்சம் பேர் மட்டும் என்ன சொல்கிறாங்க, பிஆர் ஓட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி புரியும் அப்படின்னா, ஒரு வேளை இருக்கும்பா, பிஆர் ஓட்டை வாங்கி தான் அந்த பொண்ணு வந்து டைட்டில் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட வெற்றி வந்து அவங்களுக்கு உடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி டீஃபேம் பண்ணுறது. இதுதான் விஷ்ணுவுக்கு நடந்தது, இப்போ அர்ச்சனாவுக்கு நடந்துகிட்ருக்கு. அவ்வளோதான். அதே மாதிரி நான் எவ்வளோதான் விளக்கங்கள் வந்து சொன்னாலும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட புரிதல். ஓகேங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்னால் முடிஞ்ச எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அது உங்களால் முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும். சில நேரங்கள் வந்து கழுவி ஊற்றிங்கள பிஆர் டீம் சீசன் முடிச்சதுக்கப்புறம் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்லாம் ஏதோ ஒன்று எழுதுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இன்றைக்கி வந்து பொங்கல், அதுவும் என்ன பொங்கல், போகி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மணிச்சந்திரா அவர்கள் ரன்னரப் ஆகிருக்காரு, அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.